அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்க அரசு 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்தின் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் மனதில் இது குறித்த ஏகப்பட்ட கேள்விகள் எழுகின்றன. 8வது ஊதிய குழு எப்போது வரும், இதில் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும், பெட்மேன் ஃபேக்டர் எந்த அளவில் தீர்மானிக்கப்படும், ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும், இவற்றின் விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதிய குழு தொடர்பாக இருக்கும் குழப்பத்தை நீக்க முழுமையான FAQ வழிகாட்டியை, அதாவது அவ்வப்போது கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் அவற்றிற்கான பதில்களை இந்த பதிவில் வழங்குகிறோம். இதுல அரசாங்கத்தையும் அந்த ஊழியர்களையும் பிரதிபலிக்கும் அமைப்பான NCJCM இதிலிருந்து பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் பல கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்பட்டுள்ளன. அனைத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான மற்றும் சுருக்கமான பதில்களை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல 8வது ஊதிய குழு என்றால் என்ன அப்படிங்கிறது தான். அதுல இது அரசாங்கத்தால் உருவாக்கப்படும் குழு. இது அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனர்வு மற்றும் ஊதியத்தை மதிப்பாய்வு செய்வது, பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகளை பொறுத்து ஊதிய குழுக்கள் மூலம் 10 வருடங்களுக்கு ஒரு முறை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. 8வது ஊதிய குழு முந்தையவற்றிலிருந்து எவ்வாறு வேறுபடும் அப்படிங்கிற 3வது கேள்வி. இது இந்தியா இப்போது உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இருப்பதால் கடந்த 10 ஆண்டுகளில் ஊழியர்களின் நிதி சவால்கள் மாறிவிட்டதால் இது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சம்பள குழு இந்த புதிய சவால்களை எதிர்கொள்ளும். அடுத்ததான் 4வது கேள்வி, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் யார் பயனடைவார்கள்? இது நேரடியான பலன் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், அகில இந்திய சேவை அதிகாரிகளுக்கும் கிடைக்கும். இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள குழு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது கேள்வி, 6வது மற்றும் 7வது ஊதிய குழுக்களில் ஏற்பட்டுள்ள முக்கியமான மாற்றங்கள். 6வது ஊதிய குழு பேமெண்ட் மற்றும் அதே மாதிரி கிரேட் பே முறையை அறிமுகப்படுத்தியது. இதுல 7வது ஊதிய குழு அதை நீக்கி பே மேட்ரிக்ஸ் மற்றும் சீரான பிட்மேன் ஃபேக்டர் என்ற சூத்திரத்தினை செயல்படுத்தினாங்க. அதை செயல்படுத்துவதில் ஏதேனும் சவால் உள்ளதா அப்படிங்கிறது தான் 6வது கேள்வி. அதுல பார்த்தோம்னா தற்போது இதை செயல்படுத்துவதில் பெரிய சவால்கள் எதுவும் இல்லை. அதன் அமைப்பின் தாமதம் என்பது ஒரு சிறிய கவலை. ஆனால் குழு அமைக்கப்பட்டவுடன் இவை அனைத்தும் சீரான செயல்பாட்டிற்கு வந்துவிடும். அடுத்தது 7வது கேள்வி அகவிலைப்படி இணைப்பு. அதாவது அகவிலைப்படி அல்லது இடைக்கால நிவாரணத்தை இணைப்பதற்கான கோரிக்கை குறித்து அரசாங்கம் என்ன கூறியது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை இது குறித்து அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் வரவில்லை. ஏதேனும் ஊதிய குழு அமைக்கப்பட்டவுடன் தான் இது குறித்த தீர்மானிக்கப்படும். நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை மற்றும் DOPPW ஆகியவற்றின் வலைதளங்களில் அதன் அதிகாரப்பூர்வ தகவல்களை காணலாம். அடுத்ததான் 8வது கேள்வி பார்த்தோம்னா, 8வது ஊதிய குழு உருவாக்கத்தில் ஈடுபட்டுள்ள முக்கிய நிறுவனங்கள் தான். இதுல முக்கிய ஊழியர்களோட தரப்புல TOPD, DOE மற்றும் நிதி அமைச்சகம் NCJCM ஆகியவை அடங்கும். ஜனவரி 2025 8வது ஊதிய குழு அமைப்பதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டது. அதன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமல்படுத்தப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா அரியர் தொகை. 9வது கேள்வி, 8வது ஊதியம் அதாவது 8வது ஊதிய குழு அமலாக்கத்தின் தாமதம் ஏற்படுமா? இதற்கான சாத்தியக்கூறு மிக குறைவு. அமலாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் ஜனவரி 1, 2026 முதல் 8வது ஊதிய குழுவிற்கான அரியர் தொகை அளிக்கப்படும். 10வது கேள்வி இதில் இதுவரை என்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தான். அதுல DOPD மற்றும் NCJCM இடையே அதன் விதிமுறைகள் குறித்து சில சந்திப்புகள் நடந்துள்ளன. கமிஷனுக்காக குரு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான சுற்றறிக்கையையும் DOE சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்கள் இன்னும் அறிவிக்கப்படல. அடுத்தது 11வது கேள்வி, பிட்மேன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும் அதுதான். 7வது சம்பள குழுவில் 2.57 என்ற பிட்மேன் ஃபேக்டர் மூலம் அடிப்படை சம்பளம் 7,000 18,000 ரூபாயாக அதிகரித்தது. 8வது சம்பள குழுவில் பிட்மேன் ஃபேக்டர் 1.92
2.86 என்ற வரம்பில் வந்து இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சம்பள உயர்வு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊழியரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் 18,000 வச்சுட்டோம்னா பல்வேறு பிட்மெண்ட் ஃபேக்டரோட சம்பள உயர்வு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 1.92னா 34,560 2.86 அதிகரிச்சதுன்னா அதிகபட்சமாக 51,480 ரூபாய் வந்து கிடைக்கும். இதுவே வந்து ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும்னா, ஓய்வூதியதாரரோட அடிப்படை ஓய்வூதியமாக 30,000 பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஸோ இதில் 1.92 பிட்மெண்ட் ஃபேக்டர் 8வது ஊதிய குழுவில் இருந்துச்சுன்னா அவருக்கு 57,600 ரூபாயும், இதுவே அதிகபட்சமாக 2.57 பிட்மெண்ட் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா 77,100 ரூபாயும் வந்து இருக்கும். ஸோ அகவிலைப்படி மீண்டும் பூஜ்ஜியமாகுமா அப்படிங்கிற கேள்வி தான் 15வது கேள்வி. அதில் வந்து ஆம், ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பெறப்பட்ட அனைத்து அகவிலைப்படியும் புதிய சம்பளத்தில் இணைக்கப்பட்டு பின்னர் அகவிலைப்படி எண்ணிக்கை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 16வது கேள்வி வந்து பார்த்தோம்னா, பிட்மெண்ட் ஃபேக்டர் என்றால் என்ன? ஸோ இது ஒரு வந்து பெருக்கி தற்போதைய அடிப்படை சம்பளம் பிட்மெண்ட் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் உருவாக்கப்படுகின்றது. இதன் மூலம் சம்பளத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வந்து வருகிறது. அடுத்தது 17வது கேள்வி. இதில் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் சம்பளம் பெறுபவர்கள், அதாவது சம்பளம் பெறுபவர்களைப் போலவே சலுகையும் வந்து அவர்கள் வந்து பெறுவார்கள். ஸோ அவர்களின் ஓய்வூதியமும் பிட்மெண்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் திருத்தப்படும். மேலும் ஓய்வூதிய சலுகைகளும் மாற்றங்களும் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றன. 18வது கேள்வி வந்து பார்த்தோம்னா, 2026க்கு முன்னும் பின்னும் ஓய்வு பெறுபவர்களின் ஓய்வூதியத்தில் வேறுபாடு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஸோ 7வது ஊதிய குழுவின் போது நடந்தது போல் சில பிரச்சனைகள் எழலாம். ஆனால் 8வது ஊதிய குழு இந்த விஷயங்களை கவனித்து அதன் அறிக்கையில் ஒரு தீர்வை வந்து பரிந்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது 19வது கேள்வி வந்து பார்த்தோம்னா, இதனால் எத்தனை மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கிற கேள்விதான். ஸோ 8வது ஊதிய குழுவால் சுமார் 1 கோடிக்கும் அதிகமாக உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் வந்து பயனடைவார்கள். அடுத்ததாக கடைசி 20வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசு ஊழியர்களும் பயனடைவார்களா அப்படிங்கிற கேள்வி. ஸோ பொதுவாக ஊதிய குழுக்கள் மத்திய அரசை மாநில அரசுகளும் பின்பற்றுகின்றன. ஸோ மாநில அரசுகளும் இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இதனால வந்து பயனடைவார்கள். ஸோ இந்த அனைத்து கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து அவங்களோட மனதில் ஏற்பட்ட கேள்விகளை தான் அரசு வந்து NCJCM அந்த மூலமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான